2, 3, 4, 5, 6, 7 சின்ன பிள்ளை போல அவன் தோடெல்லாம் அணிஞ்சிருச்சு, அப்படியே மாறிட்டுங்க. அற்புதமாக சுகம் பெற்றான். நாகமான் தேவனால் சுகம் பெற்றது அவங்க அகந்தையினால் அல்ல, அவங்க தாழ்மையினால தேவன் அப்படி. இந்த உலகம் இயேசுவை எதிர்க்கிற நாள் வரைக்கும் ஒருவனும் சுகமாக்கப்பட முடியாது. இயேசுவை மறுதலிக்கிற வரைக்கும் ஒரு நாள் ஒருவனும் சுகமாக்கப்பட முடியாது. எல்லாரையும் தேவன் சுகமாக்குவார் என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. தேவனை மறுக்கிறவர்களை, அவருக்கு அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. யார் தேவனிடத்தில் உண்மையாக தங்களை தாழ்த்தி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வைத்தியன் தேவை. அந்த வைத்தியன் தான் உங்களை குணமாக்க முடியும். அந்த வைத்தியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இன்னொரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அந்த சத்தியம் என்ன என்று உங்களுக்கு பார்க்கும்போது, பிணியாளிக்கு வைத்தியம் வேண்டியது இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியம் வேண்டியதில்லை. இங்கே இன்னொரு வார்த்தை, ஒரு பழமொழி என்ன இருக்கு, வைத்தியனை நீ உன்னை குணமாக்கி கொள்ளுங்கிறதுக்கு 2 உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். நம்ம வைத்தியனை குணமாக்கி கொள்ளுன்னு சொல்லக்கூட, வைத்தியன்ட்ட போகணும், நம்ம பிரச்சனையை சொல்லணும், அந்த வைத்தியன் என்ன மருந்து தரானோ அதை நம்ம சாப்பிடணும், அதில் தான் நம்ம குணமாக முடியும். அதுக்கு தான் படிச்சிருக்கான், அதுக்கு தான் போர்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனை நீ பார்த்து நீ குணமாக்கி கொள்ளுன்னு சொல்லக்கூடாது. ஆகவே நமக்கு பெருமை வேண்டாம், எனக்கு தாழ்வு மனப்பான்மை. அடுத்து ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்கிறார்? லூக்கா எத்தனாம் அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 30ஆம், 5ஆம் அதிகாரம் 30, 31. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30, 31. வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. உண்மையிலே வைத்தியர் யாருக்கு வேணும்? சுகமுள்ளவனுக்கு வேணுமா? சுகம் இல்லாமல் இருக்கிறவனுக்கு வைத்தியம் வேணுமா? ஹலோ சொல்லுங்க எல்லாரும். சுகம் இல்லாதவங்களுக்கு தானே வைத்தியம் வேணும். அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? பிணியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவைப்பா. பிணி இல்லாமல் இருக்கிறவனுக்கு வைத்தியம் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவசியம் கிடையாது. அதனால பிணியாளி யார்? இப்போ ஏசு என்ன சொல்லுகிற, இந்த நோயாளி யார்? அப்போ இந்த டாக்டர் யாருன்னு தெரியணும் இல்லையா? பிணியாளி யாருன்னு தெரிஞ்சால் தானே உண்மையான டாக்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாரும் டாக்டர். எதுக்கு? நோயை சுகமாக்குவது, நோயை தகுந்த மருந்தை கொடுப்பதற்கு, நோயை கண்டுபிடித்து சரியாக நோயை கண்டுபிடித்து அந்த நோய்க்கு தகுந்த மருந்தை கொடுக்குறவங்க பேர் தான் வைத்தியம். நம்ம ஊர் வைத்தியங்கள்லாம் எப்படி 1000 பேரை கொண்டவன் தான் அரை வைத்தியனா ஆகிறான். 4 பேரை அவன் கொஞ்சம் தொழில் படிக்கான். ஆனால் நம்ம ஊருக்காரன் தேவன் அப்படி அல்ல. யாரையும் கொல்லாதவன், யாரையும் அழிக்காதவன், எல்லாரையும் சுகமாக்க விரும்புகிறவன், எல்லாருக்கும் மனம் இறங்கக்கூடியவன். இந்த தேவன் என்ன செய்கிற ஒரு சில சம்பவங்களை அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறேன். 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற அந்த சம்பவங்களை நாம் வாசிக்க கேட்போமானா, 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய அந்த அந்த வசனத்தில் முதல்ல நடக்கிறது என்னது? ஃபஸ்ட்டு என்ன செய், முதல்ல வைத்தியன் என்ன செய், டாக்டர் இயேசுநாதர். டாக்டருக்கு பேர் என்னது? இயேசுநாதர். இயேசுவே தேவன். இயேசுவே தேவன் அவருக்கு பேர். அவருக்கு டாக்டர்னு பேர். அவருக்கு பேர் என்ன பேர்? பைபிளில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் யெகோவா ரஃபா. யெகோவா இயேசு என் பரிகாரி, இயேசு எனக்கு என் டாக்டர், இயேசு என்னுடைய டாக்டர், இயேசு எனக்கு சுகமளிக்கிறார், இயேசு எனக்கு சுகமளிக்கிறார் அவருடைய பேர். இந்த ரஃபான்னு சொல்லுகிறதுக்கு எப்படி அந்த ரஃபாங்கிற பேர் வந்துச்சு தெரியுமா? நம்ம கிழிஞ்சு போன துணியை என்ன செய்வோம்? தைப்போமா தைக்க மாட்டோமா? நம்முடைய வஸ்திரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் விரிசலோ பீசலோ ஏற்பட்டதுன்னா அதை என்ன செய்வோம்? தைக்கிறதுக்கு பேர் தான் தைச்சி அந்த துணியை மறுபடி பிறருக்கு தெரியாமல் நம்முடைய ஏற்பட்ட காயத்தை குணமாக்குவதற்கு தான் அந்த ஊசி பயன்படுத்துகிறோம். ஊசியையும் நூலையும் பயன்படுத்தி என்ன செய்கிறோம்? பல குத்தி என்ன செய்கிறோம்?